அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான பீஃப் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துட்டேங்க. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு பீஃப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 8 விசில். இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் வெங்காயம், 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கூடவே 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுங்க. இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 3 துண்டு பட்டை, 5 லவங்கம், 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் பூ போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கும் போது இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மல்லித்தலை இப்போ போட தேவையில்ல, புதினா மட்டும் இப்போ போட்டுக்கலாம். கூடவே ஒரு கப்பு தயிர் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம வேக வச்ச பீஃப் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவில் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேங்க. வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்கல. இப்போ போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேங்க. அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ அதே டம்ளரால் நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன், புளிஞ்சி வச்ச லெமனை நம்ம அதில் ஊற்றிக்கலாங்க. விதையை நான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஊற வச்ச ரைஸை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. மூடி போட்டு வேக வச்சு இறக்கணுன்னா நம்மளுடைய சுவையான பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் மல்லித்தலை கடைசியாக போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சுவையான பீஃப் பிரியாணி ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.